ஊழலை விஞ்ஞானபூர்வமாக செய்து பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் மற்றும் சொத்துக்களை சூறையாடி சாதனை படைத்த திமுக தலைவர் கருணாநிதி ஆட்சியில் திமுகவினர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொதுமக்களின் வாழ்க்கைக்கும் சொத்துக்களுக்கும் பெரும் சேதம் இழைத்த பல்வேறு சம்பவங்கள் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் இன்னும் ஆறாத விடுவாக உள்ளது. பொதுமக்களை நடுநடுங்க வைத்த திமுக ஆட்சியின் கொலைவெறி கோர தாண்டவங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களை தம் மக்களாக நினைத்து இரவு பகல் பாராது கடுமையாக உழைத்து வருகிறார். இந்நிலையில் பெங்களூரு நீதிமன்றம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழங்கிய தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம், மனித சங்கிலி, கோவில்களில் சிறப்பு வழிபாடு என பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து பல்வேறு அறவழி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரிடமும் பெருகி வரும் பேராதரவை கண்டு அச்சமடைந்துள்ள திமுக தலைவர் கருணாநிதி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக விஷம பிரச்சாரம் செய்து வருகிறார். கருணாநிதியின் பொய் பிரச்சாரத்தை கண்டு பொதுமக்கள் எள்ளி நகையாடுகின்றனர். அதே சமயம் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பட்ட பாட்டையும் பொது சொத்துக்கள் சூறையாடப்பட்டதையும் அப்பாவி பொதுமக்கள் அக்னிக்கு இரையாகி கொடூரமாக கொளுத்தி எரிக்கப்பட்ட காட்சியையும் தமிழகம் இன்னும் மறக்கவும் இல்லை, மன்னிக்க தயாராகவும் இல்லை. திமுகவினர் ஊழலை விஞ்ஞானபூர்வமாக செய்தவர்கள் என சர்க்காரியா கமிஷன் விசாரணையின் போது அதன் தலைவர் நீதிபதி சர்க்காரியாவால் சான்றளிக்கப்பட்டதாக கூறப்படும் கருத்து மக்கள் மனதில் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. சென்னை மாநகராட்சியில் புகழ்பெற்ற மஸ்டர் ரோல் ஊழல், பீராணம் ஊழல், பூச்சி மருந்து ஊழல், கோதுமை பேர ஊழல் என ஊழலுக்கு தொடக்க உரை எழுதி அதை இன்று வரை தொடர்கதையாய் ஆக்கியவர் கருணாநிதி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் உதயகுமாரை துடிதுடிக்க கொன்றுவிட்டு அந்த துயரம் துடைக்கப்படுவதற்கு முன்பே உதயகுமாரின் தந்தையை விட்டே கொலையுண்டது தன் மகனே அல்ல என்று சொல்ல வைத்த கொடூரத்தை தமிழகம் இன்னும் மறக்கவில்லை. கருப்பு கொடி காட்டுவதாக கூறி மதுரையில் கடந்த 1979ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கொலைபாதக செயலை தமிழக வரலாறு கருப்பு பக்கங்களாய் பதிவு செய்து வைத்திருக்கிறது. பசும்பொன்னில் தேவர் திருமகனாருக்கு மரியாதை செலுத்தச் சென்ற மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீது தாக்குதல் நடத்தியது உள்ளிட்ட அனைத்து அராஜக செயல்களையும் அத்துமீறல்களையும் கட்டவிழ்த்துவிட்ட கருணாநிதியை தமிழகம் ஒருபோதும் மன்னிக்காது. திமுக முன்னாள் அமைச்சர் தா கிருஷ்ணனை அவர் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது வெட்டி சாய்த்த வரலாறும் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்குக்கு ஒரு சான்று. திமுக ஆட்சியில் திமுக அமைச்சருக்கே இந்த கதி, கருணாநிதியின் மகன் அழகிரியோடு ஏற்பட்ட பிணக்கே தா கிருஷ்ணன் கொலையுண்டதற்கு காரணம் என தகவல் பரவியது. கருணாநிதிக்கு பிறகு திமுகவுக்கு தலைவர் யார் என்ற வாரிசு சண்டையில் கருணாநிதியின் பேரன் கலாநிதி மாறனின் தினகரன் நாளேடு கருத்து கணிப்பு வெளியிட்டது. கருத்து கணிப்பு செய்தியால் அதிருப்தி அடைந்த கருணாநிதியின் மகன் அழகிரியின் ஆதரவாளர்கள் மதுரை தினகரன் அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்திய சம்பவத்தையும் அதில் சிக்கி 3 அப்பாவி ஊழியர்கள் பலியான செய்தியையும் தமிழக மக்கள் இன்னும் மறக்கவில்லை. கடந்த 2007ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் சென்னை பாரதிய ஜனதா தலைமை அலுவலகம் திமுக குண்டர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் திமுக ஆட்சியில் நெல்லை மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், TPM மைதீன் கான் முன்னிலையில் காவல்துறை அதிகாரி வெட்டப்பட்டு உயிருக்கு போராடிய சம்பவம் தமிழக மக்களின் இரத்தத்தை உறைய வைத்தது. அழகிரி ஸ்டாலின் வாரிசு சண்டையில் ஸ்டாலின் இல்லத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை திமுக ரவுடிகள் கண்மூடித்தனமாக தாக்கியது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக இன்று பொய் பிரச்சாரம் செய்யும் கருணாநிதியின் அப்போதைய ஆட்சியில் சட்டக்கல்லூரி மாணவர்களின் இரு பிரிவினரிடையே நடைபெற்ற கொலைவெறி தாக்குதல்களை இன்னும் பொதுமக்கள் மறக்கவில்லை.
கரூர் மாவட்ட திமுக செயலாளராக இருந்த வாசுகி முருகேசன் ரவுடி பட்டாளத்துடன் சென்று கடைகளை அடைத்து பேருந்துகளை இயங்க விடாமல் தடுத்து பொதுமக்களை அச்சத்தில் உறையச் செய்த வன்முறை வெறியாட்டத்தை தமிழக மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். ரொம்ப கேலிக்கூத்தான விஷயம் திமுக காரங்க சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறதுதான். கடந்த திமுக ஆட்சியில தமிழகத்துக்கு அவரை அமைச்சர்னு சொல்ல முடியாது, வீரபாண்டி ஆறுமுகம் காலகட்டத்தில் இங்க நடந்த அட்டூழியங்கள் குறிப்பாக சொல்றதுன்னா அங்கமால் காலனியில ஒரு 27 குடும்பத்தை சேர்ந்தவங்களை ஒரே ராத்திரியில் அங்கிருந்து அடிச்சு உதச்சி அங்க இருக்கிறவங்களாம் தூக்கி எறிஞ்சு அவங்கள கொடூரமா தாக்கி அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அவங்களோட வாழ்வாதாரமாக திகழ்ந்த சின்ன குடிசைகளை கூட எரிச்சு இவங்க பண்ணி ஒரு 60 கோடி ரூபாய் சொத்தை இவங்க அபகரிக்கிறதுக்காக பண்ணின அட்டூழியங்கள் சேலம் மாத்திரமல்ல தமிழக மக்கள் எல்லாருமே அது ஒருபோதும் மறந்திருக்க மாட்டாங்க. அதே போல இந்த இன்ஸ்பெக்டர் குப்ராஜ் குடும்பத்தில் சின்ன இளம் பிஞ்சு 2 வயது குழந்தை முதல் 65 வயது பெரியவர் வரைக்கும் எவ்வளவு கொடூரமா வெட்டி கொண்டாங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்த திமுகவினர் மிக சிறப்பாக சட்டத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை பற்றி எந்த விதத்திலும் தமிழக மக்கள் கருணாநிதியோட அந்த பொய் வேஷத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து கருணாநிதியின் பொய் பிரச்சாரத்திற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அண்ணன் தம்பி 2 பேருடைய சண்டைக்கு தினகரன் பத்திரிகை பார்த்தீங்கன்னா அலுவலகத்தை முழுக்கையா எழுச்சாங்க. எரிச்சல் எத்தனை அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையிலே முழுக்க ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு கலவரம் நடந்துச்சு. ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாங்க. பஸ் எல்லாம் அடித்து நொறுக்குனாங்க. மாணவர்கள்லாம் பள்ளிக்கு போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் யார் இந்த சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு பேசுறதுக்கு இந்த திமுகவுக்கு என்ன அருகதை இருக்குது? இவங்கெல்லாம் தீர்மானம் போட்டு நிறைவேற்றிருக்காங்களாம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். திமுக கருணாநிதி பேசுகிறாங்க சட்ட ஒழுங்கு கட்டு போச்சுன்னு சொல்கிறாங்களே, என்ன அர்த்தம் சட்ட ஒழுங்கு கட்டு போச்சு? தினகர ஆஃபீஸ் எரிச்சாங்களே, தானா கிருஷ்ண கொண்டாங்களே, இந்திரா காந்தி அம்மா தாக்க முயன்றாங்களே, இது பூரா இவங்க செஞ்சது. ஊரில் இருக்க சொத்தெல்லாம் அடித்து இவங்க மொத்தமாக போட்டு வச்சுருக்காங்களே, இதெல்லாம் எங்கே கொண்டு சேர்க்கறது? சட்ட ஒழுங்கு கட்டு போயிருக்காங்களே, யார் சட்ட ஒழுங்கு கெடுத்துறது? இருக்கிற ரவிடர்ஸ் பூரா இவங்களுக்கு தான் தெரியும். இருக்கிற ரவிடர்ஸ் மட்டும் இல்லை, வீடு தேடி இருக்கவங்களை இருக்கிறது சொத்துங்களை அபகரித்து வாங்கி திங்கிறவங்க இவங்க சட்ட ஒழுங்கு திமுக சொல்றதுக்கு அருகதே கிடையாது. இவங்க எப்படி சட்ட ஒழுங்கு பேசலாம்? இப்படி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு படாத பாடுபட்டது என்பதற்கு இன்னும் எத்தனையோ சான்றுகள் உண்டு. ஆனால் இதையெல்லாம் சாமர்த்தியமாக மறைத்துவிட்டு திமுக தலைவர் கருணாநிதி செய்து வரும் பொய் பிரச்சாரத்தை தமிழக மக்கள் ஒருபோதும் செவிமடுக்க மாட்டார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை ஒட்டுமொத்தமாக நிராகரித்தது போலவே கருணாநிதியின் பொய் பிரச்சாரத்தையும் தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என்பது நிச்சயம்.